சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவார்டு வேறையா, ஸோ அது ஸ்பெஷலாக இருக்கும். இல்லை அப்பா வந்தோன்னே அவங்க கையில் தான் தருவாங்க, எப்படியாவது ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கீழே இருந்தே பார்க்கட்டும், சந்தோஷப்படட்டும். தேங்க்யூ. இதோட நிப்பாட்டாமல் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குவேன் கண்டிப்பாக வாங்குவீங்க. அண்ட் அப்பா அங்கேருந்து ஸ்கூலில் ஆனுவல் டேயில் பசங்களை வீடியோ எடுக்கிற அப்பா மாதிரியே வீடியோ எடுத்துக்கிட்டு மொபைலில் இந்த பொக்கிஷமான நினைவுகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆதித்யா அண்ட் கௌரி, நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு விஷயம், நீங்கள் படத்தில் பண்ண தவறுன ஒரு விஷயத்தை இங்கே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்னென்ன? நீங்கள் ஆசைப்படுற அளவு பெருசாக இல்லை ஆதித்யா. சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவார்டு வேறையா, ஸோ அது ஸ்பெஷலாக இருக்கும். இல்லை அப்பா வந்தோன்னே அவங்க கையில் தான் தருவாங்க, எப்படியாவது ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கீழே இருந்தே பார்க்கட்டும், சந்தோஷப்படட்டும். தேங்க்யூ. இதோட நிப்பாட்டாமல் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குவேன் கண்டிப்பாக வாங்குவீங்க. அண்ட் அப்பா அங்கேருந்து ஸ்கூலில் ஆனுவல் டேயில் பசங்களை வீடியோ எடுக்கிற அப்பா மாதிரியே வீடியோ எடுத்துக்கிட்டு மொபைலில் இந்த பொக்கிஷமான நினைவுகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் சார். ரொம்ப நன்றி சார். அண்ட் ஆதித்யா அண்ட் கௌரி, நீங்கள் இருக்கும்போது எல்லாரும் நீங்கள் படத்தில் பண்ண தவறுன ஒரு விஷயத்தை இங்கே பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்னென்ன? நீங்கள் ஆசைப்படுற அளவு பெருசாக இல்லை ஆதித்யா. அந்த படத்துல வந்து கடைசி வரை யமுனை ஆற்றிலே பாட்ட கேட்காமையே விட்டுட்டீங்க. எஸ், நீங்க கேட்க வாய்ப்பு தரோம். இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க அதை பாட சொல்லலாம், அவங்க பாடலாம். அவ்வளவுதானே? வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்ல, அவ்வளவுதானேன்னு கேட்டேன். அதே மாதிரி சொல்லுமா இல்ல நார்மலா கேட்டுருவா அவங்களே பாடி? அதே மாதிரி கேட்கணும். படத்திலேயே நான் பாடல, த்ரிஷா மேம் தான் பாடினாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்கா, அம்மா, அப்பா. ஸோ அவங்க ஃபுல்லாக இப்போ நான் எப்படி இருக்கணும் அதுக்கு வந்து காரணம் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி அவ்வளோவா சொல்ல வேண்டாம், தெரியும். ஸோ ஓகே, அவங்க அப்படி தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான அண்டர்லைன். நல்ல என்னை வந்து வளர்த்தது ஃப்ரெண்ட்ஸ் தான். பிரியாணி வாங்கி கொடுத்து ஜிம்முக்கு கூப்பிட்டு போய் அப்படிலாம் நல்ல வழியிலேயே கூப்பிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு. அப்புறம் 96 டீம் எல்லாரும் ஒருத்தர் விடாமல், பிரேம் அண்ணா, கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும், இவங்க சின்மயி மேம், கோவிந்தண்ணா, ஸோ எல்லாரும், அப்படி கௌரி சொல்லிட்டேன், அப்படி எல்லாரும் அவங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு